வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் 27 ஒரு சின்ன வீடியோவோடு உங்களோட ஜாயின் பண்ணுறது எனக்கு சந்தோஷம். என்னென்றால் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், நெடுந்தீவில் பிரதேச ஒருங்கமைப்பு குழு கூட்டம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையிலையும், அதே நேரம் பருத்தித்துறையில் இன்றைய தினம் 27 பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையிலையும் நடப்பதாக நேற்றைய தினம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்க. முதல் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில், ஆனால் அது நான் எடுக்கவில்லை. நேற்றைய தினம் எனக்கு தொலைபேசி மூலம் அழைக்கப்பட்டது. நெடுந்தீவுக்குரிய கோலும் வந்தது, பருத்தித்துறைக்குரிய கோலும் வந்தது. நான் இன்றைக்கு 30 ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருப்பேன். நான் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லையோ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லையோ நான் போகிறதா இல்லையான்ற சம்பந்தமாக தீர்மானிக்கிறேன். ஏனென்றால் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயங்களை சொல்லணும். ஏனென்றால் ஆளுங்கட்சி என்றா என்ன, எதிர்கட்சி என்றா என்னென்றா, ஆளுங்கட்சி they are going to govern it. That's what they call themselves government. அதாவது அவர்கள் தான் போய் ஆளப் போகிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் சரியாக அவர்களுடைய ஆட்சி நடக்கிறதா, அவர்கள் சரியாக அவர்களுடைய பட்ஜெட் ஒழுங்காக இருக்கிறதா, அரசாங்கத்தினுடைய மக்களுடைய பொது பணம் சரியாக பாவிக்கப்படுகிறதா, இது தொடர்பாகத்தான் நாங்கள் மிகவும் கரிசனையுடைய எதிர்கட்சியில் இருக்கலாம். எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எங்களால் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை செய்யலுமெண்டா அது என்ன ஒரு பெரிய விஷயம். ஆனால் தட் இஸ் வெரி அன்லைக்லி. அது மிகவும் கஷ்டம். ஏனெண்டா எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இந்த காசும் வாழ்க்கையில் தரப்போகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 93 லட்சம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதேச டெவலப்மெண்ட்டுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று மொத்தம் 56 மில்லியன் நினைக்கிறேன். அதில் 6 பேர் ஞாபகம் இல்லை, 56 தான் இருக்கணும் மில்லியன். அது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 9.3 மில்லியன் வந்திருந்தா, இல்லை 3 தாங்க 9.10 நினைக்கிறேன். அந்த 10 தாங்கும் 2 லட்சத்தை தாங்குவோம். அப்போ 6 பாராளுமன்ற உறுப்பினர் 12 லட்சம் தந்தால் அதை நாங்கள் விரும்பின மாதிரி செய்யலாம் என்று ஜிஏ கேட்டுக்கொண்டனாங்க. அந்த 10 விட்டிட்டு 90 லட்சத்தை நான் ஓகே என்று சொல்லி அவர்களுக்கு அவருடைய ப்ரொபோசல்ஸ் முதலாவதாக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கும் தெல்லிப்பள வைத்தியசாலைக்கும் கொடுத்துருந்தேன். ஆனால் அது சரி வரையில்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், தெல்லிப்பள வைத்தியசாலையும் போய், அதுக்கு பிறகு ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியும் போய், அந்த ரெண்டும் திருப்பி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. சுகாதார கட்டமைப்புகளுக்கு நீங்கள் காசு கொடுக்க இயலாது என்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், சரி அந்த காசு அப்படி என்றால் நான் அதை மிகப்பெரிய தொகையாக 32 லட்சத்தை சாவச்சேரிக்கும், மிச்சம் 30 லட்சம் 28 லட்சம் அல்லது 29-28 மொத்தம் 90 கால்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியானது கோப்பாய்க்கும் பருத்தித்துறைக்கும் கொடுத்துருங்க. நான் கோப்பா பிரதேச சபையில் எது வருது என்று சொன்னால், அவர்களுடைய அந்த நிலாவர கிணறை சுற்றி ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி உண்டு, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வந்து செய்கிறது கட்டுறதுக்கு கேட்டது. ஸோ அதில் 28-29 லட்சம் கோப்பாயை கொடுத்துருங்க. நான் அது மாதிரி பருத்தித்துறை என்னட்ட அம்மாச்சி உணவு மண்டை அமைக்கிறதுக்கு கேட்டதை அதை கொடுத்துருங்க. நான் பருத்தித்துறையில் அம்மாச்சி உணவு மண்டை கேட்குறது மொத்தம் 30 லட்சம் காணாது. பட் அதில் வேறு 6 ஃபண்டுகளோட இதுகளையும் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பட் அதுகளுக்கு என்ன நடக்கிறன்றது நாங்கள் போய் தான் பார்க்கணும். அந்த ஃபண்டுகளுக்கு அதில் எங்களுக்கு நேர சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஓமண்டு தலையாடுறது மட்டும்தான், அவ்வளோதான். பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட காசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்களுடைய காசு இல்லை. அது நேரடியாக அரசாங்கம் ஜிஏக்கு அனுப்பி ஜிஏ அந்த காசை செலவழிப்பேன். அதை நாங்கள் மோனிட்டர் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அதே நேரம் சாவச்சேரி டிஎஸ்கிட்ட நான் 32 லட்சம் 31 லட்சம் கொடுத்ததா ஞாபகம் இருக்குது. சாவச்சேரி டிஎஸ் அதை நுணாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சாவச்சேரிக்கும் விடப்பட்ட அந்த சிறுவர் பூங்கா ஒன்று இருக்குது. அதில் ஒரு அம்மாச்சி உணவகத்தை பிரதேச சபை கட்டுது. அதுக்கு இந்த காசை கொடுக்குறீங்களா டாக்டர்? எஸ், நோ ப்ராப்ளம், கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்மை தினங்களில் நான் பார்த்தேன்னா ரிசாத் பதியுதீன் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு வித்தியாசமான உரை ஒன்றை நிகழ்த்தி இருப்பார். என்னென்றால், வவுனியா மாவட்ட வவுனியா தேர்தல் தொகுதி உங்களுக்கு தெரியும், வவுனியா வெண்ணி என்று சொல்கிறது, வவுனியா முல்லைத்தீவு மற்றது மன்னர், இந்த 3 இடங்களுக்குரிய பிரதேச ஒருங்கமைப்பு கூட்டங்களில் ஒதுக்கப்பட்ட பணத்துக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது என்று அவர் ஒரு உரையில் சொல்லியிருப்பார். நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்கள். சயனைட் குப்பிகளையும் கட்டிக்கொண்டு போராடிய இனம் நாங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு வீடியோ உண்டு. இனம் நாங்கள் இல்லை, அப்படி இந்த நாட்டிலே போராடினார்கள், சயனைட் குப்பிகளையும் கட்டிக்கொண்டு இந்த நாட்டிலே போராடினார்கள் என்று சொல்லி ஒரு இதொன்றை போட்டிருப்பார். உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் அது ஃபேமஸாக வந்திருக்கும். அதில் அவர் சொல்லியிருப்பார், அந்த எங்கள்கிட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த காசுகளுக்கு என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர் கதைச்சிருப்பார். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான்
யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கும் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கும் வழக்குகள் எனக்கு அதில் இருகாட்டி வழக்குகள் அதே நாளில் வேறாட்டி நான் பெரும்பாலான நாட்களில் பிந்தி கூட போயிருக்கேன். வழக்குக்கு போயிட்டு யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு கிளிநொச்சிக்கு கஷ்டப்பட்டு ஓடி போய் அங்கே பகல் 11:30 போய் சேர்ந்துருக்கிறேன். வழக்கை முடிச்சு கொண்டு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி 29ஆம் தேதி இவர்கள் கோல் பண்ணியிருக்கிறார்கள் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கையும், 30ஆம் தேதி இவர்கள் கோல் பண்ணியிருக்கிறார்கள் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இன்றைக்கு 27ஆம் தேதி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நெடுந்தீவு முக்கியமாக போக வேண்டிய ஒன்று பருத்தித்துறை. ஆனால் இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், இப்படியான ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் எங்களுடைய காசுகளை சரியாக பாவிக்கப்படுதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு மிகுந்த கரிசனையோட இருக்கையில் கேள்விகள் 1000 கேட்க வேண்டி வரும். உங்களுக்கு தெரியும், இப்போ ஆனரவு உப்பளத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு. ஆனால் அது தொடர்பாக யாரும் கவனிக்கலை என்றால் அதில் சந்திரகுமார் என்று சொல்லி இபிடிபியோட சம்பந்தப்பட்ட ஒருவர் அதில் கொட்டகை போட்டு கொடுத்துருக்கிறார்களாம் அங்கே போராடுற மக்களுக்கு. ஆகவே ஒரு அரசியல் சார்பான போராட்டம் என்று சொல்லி எனக்கு கன பேர் சொல்லியிருந்தார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 300 பேர்ட்ட வேலை இல்லாமல் பண்ணியிருந்தால் அதில் சந்திரகுமார் வந்திருந்தால் ஐ டோன்ட் கேர், நாளைக்கு டக்ளஸே வந்திருந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கன்சர்ன், என்னுடைய முழு கரிசனையும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் தொடர்பானது. அது சம்பந்தமாக வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 6 நாளைக்கு முன்னமே நான் ஒரு பெரிய ஒரு கடிதம் ஒன்று எழுதி 5 பக்க கடிதம் ஒன்று எழுதி என்னுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருப்பேன். அது பெருசு, அதை வாசிக்க இயலான்னு சொல்லி சுருக்குன்னு சொல்லி கடைசியாக 1.5 பக்கத்துக்கு கொண்டு வந்து அந்த கடிதம் சுருக்கப்பட்டு கடைசியாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முதல் நாள் இந்த உப்பு தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பாராளுமன்றத்தில் நடந்து என்ன கேவலமாக எல்லாம் பேசப்பட்டது. அதுலேயும் ஒரு சில விடயங்கள் நான் என்னுடைய மனைவி சிங்களம் என்று சொல்லியெல்லாம் கதைக்கப்பட்டிருந்தது. அதில் நானே சொல்லியிருக்கிறேன். அதன் தொடர்பாக நான் உங்களுக்கு ஆறுதலாக விளங்கப்படுத்துகிறேன். இது இப்போ புதுசாக இவர்கள் அடித்து போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுகள் எல்லாம் சொல்லி கனகாலம், நான் வெண்டு கனகாலம். ஆகவே அந்த விடயம் தொடர்பாக நான் கதைக்கிறேன். நான் டிவோர்ஸ் எடுத்து 2019ஆம் ஆண்டு இருந்த காலங்களில் என்னோட ஒன்றாக இருந்த ஒரு சிங்கள டாக்டர் அவள் தான் என்னுடைய பிள்ளையை பார்த்தவன். அவாவை தான் நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன். அதை நாங்கள் அது சம்பந்தமாக என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் நாங்கள் ஆறுதலாக மக்கள் கேட்டால் அதில் ஒரு வீடியோ போடணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ இப்படியான நேரங்களில் இப்போ கேள்விகள் 1000 கேட்கப்படவில்லை. அந்த முதல் நாள் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசப்பட்டது, நான் ஒரு பிரதேசவாதம் கதைப்பவன். கிளிநொச்சி ஒரு ஆளை கிளிநொச்சியில் வேலை செய்ய விடாமல் நான் யாழ்ப்பாணத்து ஒரு ஆளை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். எனக்கு அங்கே வேலை செய்கிற யாருன்றே தெரியாது. ஒரு தம்பி ஒரு ஆள் கால் பண்ணி மேனேஜரோட கேட்க, ஆனால் நான் உங்களை என்ன தெரியும், நான் ஜெஃப்ரன் தான் படித்தேன், நான் உங்களோட 4 வருஷம் ஜூனியர், உங்களோட ரஜிந்தர் அண்ணா இந்த சீனியர், அப்படி இப்படின்ற பேர்களை சொல்லிக்கிறேன். நான் சரியாக 32 நிமிஷம் 33 நிமிஷம் அந்த பிள்ளையோட காய்ச்சினேன். அவனோட எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவனை சில அட்வைஸ்கள் பண்ணினேன். தம்பி நானும் இப்படி தான் சாவச்சில்லை, பிள்ளைன்ற மாதிரி விட்டு நான் இது பிள்ளையோ சரியோ தெரியல ராசா. பட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக புதுசாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போய்க்கல, திடீரென்று பெரிய சேஞ்சஸ் பண்ணாதீங்க. நான் அப்படி பண்ண வழிக்கு தான் பிரச்சனை வந்தது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் கூட தம்பி சொல்கிறாங்க, நாங்கள் 250 பேருக்கு புதுசாக வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்லி. அப்போ 250 பேருக்கு வேலை கொடுத்தா அங்கே ஏற்கனவே 500 பேர் இருந்தால் 750 பேர் வேலை செய்யணும். ஆனால் இப்போ 250 பேர் தான் இருக்கணும். அப்போ அங்கே தான் சிக்கல் இருக்கு என்றால் சீசனல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லி, அது ஒவ்வொரு கிளைமேட் சீசனுக்கு மட்டும்தான், வெயில் காலத்தில் மட்டும்தான் அவர்கள் வேலை செய்வார்கள் சொல்லி இவர்கள் 30 நாள் தொடர்ந்து வேலை தரணும்னு சொல்லி தங்களை நிரந்தரமாக்கணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த விடயத்தில் நான் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 கேள்வி போட்டேன். அதில் 11 கேள்வியோ 10 கேள்வி தான் சுருக்கப்பட்டு அந்த கேள்விகள் அவ்வளவுமே பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்டது, உங்களுக்கு வடிவாக தெரியும். ஆனால் அந்த கேள்விகள் கேட்கும்போது சுனில் ஹந்துனத்தி என்ன சொல்லியிருப்பார்னு சொன்னால், அதுக்கு எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு கிழமை வேணும்னு சொல்லியிருப்பார். ஒரு பாராளுமன்ற அமைச்சரோட ஒரு கேள்விகள் கேட்க இப்போ 9ல் 4 கேள்விக்கு அதை விட சொல்லியிருக்கலாம். எனக்கு இந்த நேற்று பின்னர் தான் இது வந்தது. எனக்கு 10 நாள் டைம் வேணும் என்று சொல்லி அடுத்த 6ஆம் தேதி இழுத்திருப்பார். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஸோ கேள்விகள் கேட்கிறதுன்றது நாங்கள் சும்மா கேள்வி கேட்டு ஃபேமஸாக வர வேணுமெண்டோ அல்லது எங்களுக்கு புத்தி இருக்குன்னு காட்டுறதுக்கோ கேள்விகள் கேட்குறது. கேள்விகள் கேட்கப்படுறது இந்த ஆளுங்கட்சி தன்னுடைய தொழிலை ஒழுங்காக செய்கிறதா இல்லையான்றது எதிர்கட்சியில் இருந்து கேள்வி கேட்கிறதா எதிர்கட்சி உறுப்பினருடைய வேலை. அதாவது ஒரு நல்ல எதிர்கட்சி ஒன்று, நல்ல பாராளுமன்ற உறுப்பினர், கொஞ்சம் நுழைஜானவர் ஒருத்தர் இருக்கும்போது தான் ஆளுங்கட்சி சரியாக வேலை செய்யும். இதே என்னோட அமைச்சு பொறுப்பை தந்திருந்தா யாருமே என்னோட கேள்வியில் கேட்கலாம். நான் வடக்கு மாநிலத்தை ஆடாமல் வச்சிருந்தேன். இப்போ இவன் என்னோட என்பிபி அரசாங்கம் என்னோட உதவி இப்போ கேட்டுக்கொண்டிருக்குது, அடிக்காத என்று சொல்லுது, வடக்கில் அடிக்காத காணும் நோவுதுன்னு சொல்லுது. ஆனால்
நான் அவர்களை உண்மையாக இளங்குமரனோ அல்லது எங்களோட அமைச்சர் சந்திரசேகரர்களோ ஒன்று விளங்கிக் கொள்ளணும். நான் அரசியலுக்கு அந்த ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரேன். எனக்கு உங்களை மாதிரி நான் கொடி கட்டி அரசியலுக்கு வரையில, ட்ரேட் யூனியன் லீடராக இருந்தோ அரசியலுக்கு வரையில. சாதாரணமாக ஒரு வைத்திய அத்தியட்சராக இருந்து பிரச்சனைன்னா பார்ப்போம் என்று தான் நான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒன்றை ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றை சரிப்படுத்தி நேர பாதையில் விட்டால் அதில் கிரெடிட் உங்களுக்கு போகுதுண்டா எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் எனக்கு இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு பாராளுமன்ற இதில் நிற்கணுமான்ற தேவை கூட இல்லை. ஐ கேன் கோ பேக் டு மை ஜாப், work as a doctor, work as a complete hospital superintendent. Otherwise, I will go out of the country. I can work. ஈவன் நான் இன்றைய தினம் கூட சரியான கவலை விடிய எழுப்பினாப்பில் நான் ஜோதிச்சேன். நேற்றைய தினம் சரியான டிப்ரெஷனாக இருந்தேன். என்றால் தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கைக்குள்ள சரியான கஷ்டமாக இருந்தது. முந்தைய இந்த லைஃப் வந்து சரியான ரஷ், இப்போ வந்து ரஷ் வேறு. இப்போ நான் யோசிச்சேன்னா அந்த 2 கிழமை போய் சாதாரணமாக ஓபிடி டாக்டராக கூட பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சிம்பிளாக வேலை வேணும், சம்பளம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஓபிடியில் வேலை இருந்தாப்பா ஒரு 6 மணித்தியாலும் வேலை செய்து தாரன் என்று ஒரு வேலை செய்வமாண்டு கூட நான் யோசிக்கிறேன். ஏனெண்டா படித்ததும் அப்படியே நாசமாக போகுது, ஒரு பிரியோசனமும் இல்லை. சரியான கவலையாக இருக்குது. நான் படித்து மெடிசின் முடிச்சுட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சு போட்டோம், அதில் ஒரு பிரியோசனம் இல்லாத ஒரு வேலை ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ என்ன கவலை என்றா, என்னுடைய கன்சர்ன் என்னென்றா, நான் கேட்குற கேள்விகள் வந்து ஸ்ரீதரன் ஐயாக்கோ அல்லது யாருக்குமே பிடிக்கிறேன். அது கேள்வி கேட்ட ஒருத்தருக்கும் பிடிக்காதானே, கேட்கின்ற கேள்விகள் யாருக்குமே பிடிக்கிறது. ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வரக்கூடாது, டிசிசி மீட்டிங் வரக்கூடாது, டிசிசி மீட்டிங்கில் கேள்வி கேட்கக்கூடாது, டிசிசி மீட்டிங்கில் டீம் வடையும் சாப்பிட்டு போகணுமன்றது தான் எல்லாருடைய கன்சர்ன். அதாவது வந்து டிஎஸும் ஏஜிஐயும் ஜிஐயும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார்கள், அதை அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டு போகணுமன்றதான் என்னுடைய. ஸோ அப்படியான ஒன்றுக்கு நான் மினக்கட்டு 20-30,000 ரூபா செலவழித்து பெட்ரோல் அடித்து தனியாக ட்ரைவ் பண்ணி போயிருந்து அங்கே மரம் கதைக்கிறது கேட்டுட்டு இருக்கல. ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன்டா, மக்களுக்கு நான் கேட்குற கேள்விகள் பிடிக்கல, உங்களுக்கு நான் தேவையில்லைண்டா இந்த 5 வருஷம் சும்மா இருந்துட்டு போகலாம். 5 வருஷம் சும்மா சம்பளம் வரும், சும்மா இருந்துட்டு போகலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஒருத்தன் கேள்வி கேட்குறது என்னுடைய சொந்த லாபத்துக்காக இல்லை, உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு தான் கேள்வி கேட்குறேன். நான் உங்களுக்கு படியாகவே தெரியும். ஸோ கேள்வி கேட்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், அரசாங்க உத்தியோகத்தர்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால், சாதாரணமாக டீயும் குடிக்கிறதுக்காக எனக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி இங்கேருந்து டிசிசி மீட்டிங்களுக்கு போய் அங்கே சும்மா இருந்து டீயை குடிச்சிட்டு வரதில்லை என்ன பிரியோசனம். நான் சரியான வெளிப்படையானாலும் உங்களுக்கு தெரியும் தான் என்ன பிரியோசனம். ஆகவே நான் யோசிச்சிருக்கேன், இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கோ மாகாண ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கோ போகாவிடும் நம்மளோட வேலையை நான் பார்த்துட்டு இருப்போம். இந்த எம்பி ஐட்டமா சனத்துக்கு பிரச்சனை இருந்தால் அந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் காய்க்கிறதோ இல்லை. இப்போ டிசிசி மீட்டிங்கை நான் போகிறதேன் அங்கே போய் ஒரு விஷயங்களை கேட்டு பாதைகள் போடுபடாது, ரோட்டுகள் போடுபடாது, அவற்றை கேட்டு கதைக்கிறதுக்கு தான் போகிறது. ஸோ அதுகளையும் விளங்காமல் உங்களுக்கு டீம் வடையும் குடிச்சிட்டு கேள்வி கேட்டால் கோவப்பட்டு எழும்பி போகிறாக்களுக்கு தான் நீங்கள் மெஜாரிட்டியாக ஓட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கல. நான் அவர் தான் உங்களுடைய தலைவர் என்று அப்படியானாக்கள் தான் உங்களோட தலைவர் இருக்குது. அவரோட எனக்கு ஒரு கோபம் இல்லை. ஸ்ரீதரன் ஐயாவோட நான் அண்மை தினங்களில் கூட வடிவாக காய்ச்சிருக்கேன், அவரோட எந்த கோபமும் இல்லை. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க இயலாது. ஒரு இன்ஸ்டிடியூஷனை நடத்துகிறேன்னா ஒழுங்காக நடத்தணும், அல்லது அப்படி இருக்க இயலாதுனால இப்போ நான் யோசிக்கிறேன், எதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஒழுங்காக நடத்த ட்ரை பண்ணணும்னு போகுது. உதாரணமாக தெரியும், செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில் வந்து, அதாவது வந்து துறைசார் மேற்பார்வை குழுவில் வந்து எந்த ஒரு வைத்தியசாலை டிரெக்டரையும் கூப்பிட்டு அவருடைய வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனை தொடர்பாக, அவருடைய இன்கேப்பபிலிட்டிஸ் தொடர்பாக ஆராய்வம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அது பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளினமா இல்லையான்றதை தாண்டி அங்கே இருக்கிற ஆக்கள், அங்கே வேலை செய்கிற ஒர்க்கிங் ஸ்டாஃப், இவன் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தோம், அங்கே இருக்கிற டாக்டர் சப்போர்ட் பண்ணிடணுமான்னு கேட்டால் இல்லை, இவனே எங்களை கேள்வி கேட்குறேன். ஓகே, நாங்கள் கேள்வி கேட்கல, நாங்கள் வரவும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கு, கேக் வெட்டு கொண்டாடுங்கன்றது தான் என்னுடைய பொசிஷன். நான் இப்போதைக்கு இன்றைக்கு நடந்த மீட்டிங்கில் போயில. 29ஆம் தேதி கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் இருக்கிறது, 30ஆம் தேதி யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் இருக்கிறது. திங்க் பண்ணுறேன், 10 தரம் திங்க் பண்ணுறேன், என்ன செய்கிறது என்ன வாட்ஸ்அப் பாயிண்ட், என்ன பிரியோசனம். அதில் மக்களும் அதை விரும்பல, கேள்வியும் கேட்கக்கூடாது, வேலை செய்கிறாக்களும் விரும்பல, ஸ்டாஃபும் விரும்பல என்றால் அதால் என்ன பிரியோசனம் என்று யோசிச்சு பாருங்க. அதால் எந்த பிரியோசனமும் இல்லை, அதால் எனக்கு என்ன லாபம், எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஆகவே யாரையும் கஷ்டப்படுத்தாமல் விடுவோமோன்னு யோசிக்கணும், அவ்வளவுதான். இதுதான் என்று இப்போதைக்கு இருக்கிற டிசிஷன். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன கமெண்ட் என்ன யோசிக்கிறீங்க என்பதை தயவுசெய்து சொல்லுங்க. ஆனால் நான் ஒரு சில வீடியோக்கள் போடணும், என்னுடைய மட்ட ஆக்கள். இப்போ உங்களுக்கு தெரியாது ஸ்ரீதரன் ஐயாண்ட காசு எங்கே பாவிக்கப்படுது, கயந்திரமார் பொன்னம்பலத்தின் காசு, இளங்குமரன் ஐயாண்ட காசு எங்கே பாவிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது சரியாக பாவிக்கப்படுதா இல்லையான்னு தெரியாது. அதில் கேட்க வேணுமா கேட்கக்கூடாதா, வாட் யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத்.